ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு 2 யூனிட் அதுக்கான டெக்ஸ்ட்டும் சரி அதுக்கான எஸ்ஸேவும் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. யூனிட் 3ல் இருக்கிற ப்ரோஸ், அதில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் த சைல்ட்ஸ் ரிட்டன், இட் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர், அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, இட் வாஸ் ரிட்டன் பை குஷ்வந்த் சிங் ரைட் பண்ண போர்ட்ரேட் ஆஃப் எ லேடின்ற ஒர்க்கை வந்து அதோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்டோரி பார்த்தோன்னே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கான எஸ்ஸே கொடுக்குறேன். பட் அந்த எஸ்ஸேக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனோட நான் இதில் எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் டு கன்க்ளூஷனுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்ஸேவாக நான் உங்களுக்கு வந்து நான் அது இன்னொரு வீடியோவில் எஸ்ஸே மட்டுமே கொடுத்துட்றேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்டோரி நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டோரி கேட்டுட்டிங்க அப்படின்னா எஸ்ஸே பார்க்கும்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் ரிமெம்பர் ஆகும், எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். She had been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. He wore a big turban and loose-fitting cloth. His long white beard covered the best part of his chest, and he looked at least 100 years old. He did not look the sort of a person who would have a wife or a children. He looked as if he could only have lots and lots of grandchildren. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருடைய கிராண்ட் மதர் மாதிரி எல்லார் வீட்லேயும் பாட்டி தாத்தா எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்னோடய பாட்டியும் வந்து ரொம்பவே ஓல்டாக, அவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப விரிங்கிள்னால் நான் கொடுத்துருக்க பிக்சரில் பாருங்கள். ஸோ வயசானவங்க ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ 20 இயர்ஸ் இருக்க உங்கள் ஃபேஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப சுருக்கமாக விழுந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து 20 இயர்ஸாக அப்படி தான் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆத்தர் வளர்ந்ததில் வரைக்கும் அவங்க பாட்டியை அவர் அப்படி தான் பார்க்குறாரு. ஸோ ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டி வந்து ஒன்ஸ் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யங்காக இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அது அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்து அவர் பாட்டியை இப்படியே பார்த்ததுனால இவங்க அழகாக இருந்திருக்காங்க, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெலாம் சொன்னால் அவரால் நம்பவே முடியல. ஸோ அவரோட கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோ எங்கே இருக்குன்னா அந்த ட்ராயிங் ரூம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூமில் ஒரு பெரிய ஃபோட்டோவாக வந்து தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு பிக் டர்பன் அந்த ட்ரெஸ்ஸும் ஒரு ஃபிட்டிங் கிளாத்தும் போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவரோட பியர்டு, அவரோட தாடி இருக்கு இல்லையா, அவர் நல்லா ஒயிட் கலரில் அவர் செஸ்ட்டு வரைக்கும் இருக்கும், அந்தளவுக்கு லாங்காக வந்து பியர்ட் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு 100 வருஷம் ஓல்டு மாதிரி தெரியுது இவருக்கு. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு 100 வருஷம் ஓல்டு மாதிரி இருக்குது. இவரை பார்க்கும்போது இவருக்கு ஒய்ஃபு அண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியல. ஆனால் இவங்களுக்கு லாட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன், நிறைய பேர குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னால் வேணால் நம்பலாம்ன்ற மாதிரி வந்து நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. She often told us the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treat it like the fables of the prophets she used to tell us. ஸோ அவங்க யங் அண்ட் ப்ரிட்டின்னு சொன்னாங்க இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து இவரால் நம்பவே முடியல அந்த ஒரு விஷயத்த. ஸோ எப்பயுமே வந்து பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்களாம், சின்ன வயசில் அவங்க விளையாட்டெல்லாம் வந்து இவருக்கு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அதை கேட்கும் போது நிஜமாவே இப்படி ஒரு விளையாட்டுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் விளையாடுனீங்களான்ற மாதிரி நம்பவே முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், பாட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, தூங்கும்போது சொல்கிற பெட் டைம் ஸ்டோரியாக இருக்கட்டும், நார்மல் டைமில் சொல்கிற ஸ்டோரிஸ், அது மாதிரி வந்து அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்பவே முடியல அவரால், ஒரு இந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி அதையும் வந்து அவர் நம்பிக்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். She had always been short, fat and slightly bent. Her face was a criss-cross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her.
old, so terribly old that she could not have been grown older and stayed at the same age for 20 years. She could never been pretty, but she always beautiful. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் ஆத்தர் அப்படின்னா, அவங்க பாட்டி எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஃபீச்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பார்க்க குள்ளமாக, கொஞ்சம் ஃபேட்டாக, ஸ்லைட்டாக பெண்ட் ஆகி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூன் விழுந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து விரிங்கிள்ஸாக இருக்கும், நிறைய சுருக்கமாக கோடு கோடாக ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தருக்கே இப்போ 20 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, இது வரைக்குமே அவர் பாட்டியை வந்து அவர் பிறந்ததுலேருந்து இப்போ 20 இயர்ஸ் வரைக்குமே அவர் பாட்டியை வந்து இப்படியே தான் பார்க்குறாரு. இவங்க வளரவும் இல்லை, இன்னும் ஓல்டராக ஆகலை. அவர் எப்படி பார்த்தாரோ அது இப்போ வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து ப்ரிட்டியாலாம் இல்லை, பட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, பட் ப்ரிட்டியாக கிடையாதுன்ற மாதிரி வந்து நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Her silver locks were scattered untiddy over her pale, puckered face and her lips constantly moved in inaudible prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களாம். அவங்க பாட்டி வந்து வீடு ஃபுல்லாக வந்து அப்படியே பொறுமையாக நடந்து, அவங்க முடியாது இல்லையா, பொறுமையாக நடந்து அங்கே இங்கேன்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்களாம். அவங்க நடக்கும்போது எப்படி நடப்பாங்கன்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கையை வந்து பின்னால் அவங்க முதுகுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த மாதிரி பின்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில் வந்து இந்த பீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கையில் வந்து இந்த ஜபமாலை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வாயிலேருந்து அந்த ப்ரேயர் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பீட்ஸை வச்சுட்டு முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவங்க அழகு தான், அவங்க நிஜமாகவே பியூட்டிஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க. என்னென்னா, மவுண்டெயின்ஸில் இப்போ மலையில் வந்து பனி வின்டர் சீசனில் பனி கொட்டும் இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் அது மேலே எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து அவங்க பார்க்கும்போது அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட ஒயிட் ஹேர்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸில் படும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்றத ஒரு கம்பேரிசன் மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மை grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆத்தரும் அவருடைய கிராண்ட் மதர், அவங்க பாட்டியும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இவங்களோட ஆத்தரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஆத்தரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, சிட்டிக்கு போய் அவங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பையனையும் பாட்டியை கூட்டிகிட்டு போகலான்ற மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அப்பையிலேருந்தே வந்து நான் ஒரு பாட்டி கூடவே இருந்து ரொம்ப ஃப்ரெண்டாக வந்து ஒரு 2 பேருமே இருந்திருக்காங்க. பாட்டி தான் வந்து காலையில் இவரை எழுப்பி ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விடுவாங்க. ஸோ இவர் ரெடி பண்ணும்போது, குளிப்பாட்டும் போதும் சரி, ட்ரெஸ் பண்ணி விடும்போதும் சரி, எப்பயுமே வந்து அந்த பாட்டு இருக்குல்ல, ப்ரேயர் இருக்கு இல்லையா, அவங்க எப்பயுமே சொல்கிற ப்ரேயர் அதை எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சொல்கிறது மூலிமாவது நான் வந்து சீக்கிரமாக வந்து அதை மெமரி பண்ணிப்பேன்ற ஒரு பிலீஃப்னால அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஆத்தருக்கு அது இன்னும் தெரியல இல்லையா, ஸோ தெரியாதனால நான் இதை தெரிஞ்சுப்பேன்றதுனால அவங்க எப்போ பாரு நான் ஸ்கூலுக்கு எழுப்பும் போதே அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ற மாதிரி வந்து நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, I listened because I loved her voice but never bothered to learn it. Then she would fetch my wooden slate which was already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and handle it to me. After a breakfast of a thick stale chapati with a little butter and sugar spread on it, we went to school.
She carried several steel chapatis with her for the village dogs. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி வந்து சொன்னலையா ட்ரெஸ் பண்ணும்போது சரி, அவரை குளிப்பாட்டும் போது சரி, அவருக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அப்போ அந்த சமயத்தில் ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவர் மெமரி பண்ணிக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு வந்து அந்த ப்ரேயர் மேலெலாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும், அதை வந்து மெமரி பண்ணிக்கணும். பட் அவங்களோட வாய்ஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவர் லிசன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த உட்டன் ஸ்லேட்டு, எல்லோ சாக்கு, இங்கு பாட்டு, ரெட் பென்னு, இது எல்லாமே வந்து ஒரு பண்டிலாக டைப் பண்ணி கட்டி வந்து அவர் கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ காலையில் கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. என்ன சாப்பிடுவாங்கன்னா, சப்பாத்தி கூட பட்டர் அண்ட் சுகர் வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போகும்போது வந்து பாட்டி வந்து கையில் கொஞ்சம் மீந்து போன சப்பாத்தி, இல்லை நேற்று செஞ்ச சப்பாத்தி, அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்திலாம் எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த வில்லேஜ்குள்ளே அந்த ஸ்கூல் சைட் போகும்போது வில்லேஜ்கிட்ட நிறைய டாக்ஸ் இருக்கும், அது கொடுக்கலான்றதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட், my grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer. When the children sat in a rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. When we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே கிராண்ட் மதரும் சரி, அவங்களுடைய பேரன் நம்மளுடைய ஆத்தரும் சரி, 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ பாட்டி ஏன் வராங்க ஸ்கூலுக்கு, தினமும் ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு இவங்க போயிடுவாங்க ஸ்கூலில் இவரை விட்டுட்டு. ஸோ 2மே வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க அங்கே என்ன சொல்லித்தராங்கன்றது எல்லாமே கேட்கும். ஸோ காலையில் வந்து வந்தோடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லித்தராங்கன்னா, ஆல்ஃபாபெட்ஸும் மார்னிங் ப்ரேயரும் சொல்லித்தராங்க. சில்ட்ரன் வந்து எப்படின்னா, வராண்டாவில் 2 பக்கமும் ரோவாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபாபெட்ஸும் ப்ரேயர்ஸும் வந்து பாட்டாக கோரஸாக வந்து எல்லாருமே பாடுவாங்க. அதே சமயத்தில் பாட்டி வந்து கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கிரிப்சர்ஸ் அந்த மத சம்மந்தப்பட்ட அந்த கோயில் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருமே முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. வந்துட்டு இருக்க வரையில் அந்த சப்பாத்திஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதுக்கு வில்லேஜ் டாக்ஸ்க்கு போட்டுட்டு வருவாங்க. ஸோ அது வழி ஃபுல்லாக இவங்க வீடு வரைக்குமே வந்து அதுங்க குலைச்சிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு, டாக்ஸ்லாம் சப்பாத்திக்கு வந்து 2 டாக் ஃபைட் பண்ணிவிட்டு இப்படியே வந்து வருங்க. இவங்க வர வழி ஃபுல்லாக அதுங்களுக்கு போட்டுக்கிட்டே சப்பாத்தி கொடுத்துட்டே வந்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, when my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There was no dogs in the streets, and she took to feeding sparrows in the courtyard of our city house. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு இவங்களோட ரொட்டீனே இப்படியே தான் இருந்துச்சு. பேரனும் பாட்டி வந்து இப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப நாள் இப்படியே இருந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெல் செட்டில்டு ஆகிட்டாங்க சிட்டியில். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க அந்த சிட்டிக்கு போனதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பெரிய கேப்பே விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க ஸ்டில் சேம் ரூம்லேயே தங்கி இருந்தாலும், பேரனும் பாட்டியும் வந்து ஒரே ரூம்லேயே தங்கி இருந்தாலும் இவங்களால வந்து பேரன் கூட வந்து ஸ்கூலுக்கு போக முடியல இல்லையா. ஸோ ஏன்னா அவர் இப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதிலே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸோ எதுவுமே இல்லை. அவங்க தினமும் சப்பாத்தி போடுவாங்க இல்லையா வில்லேஜில் இருக்கும்போது, அது மாதிரி டாக்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்ததுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்யார்டில் அதாவது முற்றத்தில் வந்து நிறைய பறவைகள்லாம் வர ஆரம்பிக்குது அந்த வீட்டுக்கு. அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இருந்துடுறாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, as the years rolled by, we saw less of each other. For some time she continued to wake me up and get me ready for school. When I came back, she would ask me when the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning and the law of gravity, Archimedes' principle, the world being round, etc.
ஓகே. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் பாட்டி தான் வந்து கிளப்பி விடுறாங்க, ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க, எழுப்பி விடுறாங்க. ஆனாலும் வந்து வருஷங்கள் போக போக இவங்களுக்குள்ள அதிகமாக பார்த்துக்க கூட முடியாத அளவுக்கு இவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்க வந்து வில்லேஜில் இருக்கும்போது ஸ்கூலுக்கும் கூடவே வந்தாங்க, அவங்க பேரனை எப்பயுமே பார்த்துட்டே இருந்தாங்க. பட் அப்படி இப்போ கிடையாது இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நிறைய கேப் விழ ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கூல் விட்டு நம்மளுடைய ஆத்தர் வீட்டுக்கு வரும்போது டீச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்றத பாட்டி கேட்பாங்க. அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லி கொடுத்த வெஸ்டர்ன் சயின்ஸு, லேர்னிங்கு, லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்ச்சிமிட்ஸு, அவரோட பிரின்சிபல், அந்த வேர்ல்ட் பீயிங் அரௌண்ட், இந்த மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஷி குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and scriptures. One day I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. ஷி ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஸோ இது மாதிரிலாம் சொன்னார் இல்லையா, இது மாதிரி ஈவினிங் வந்து தினமும் ஸ்கூல் போயிட்டு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்றதுலாம் சொல்வார். பாட்டி வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இல்லாத மாதிரி இருக்காங்க, ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆத்தர் நினைக்கிறாரு நான் சொன்ன எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பாட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே கற்றுக்காம காடை பற்றியும் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது, இது எதுவுமே இல்லையேன்ற மாதிரி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஸோ ஒரு நாள் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மியூசிக் லெசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. அது வந்து அவங்க எதுவுமே சொல்லலை, ரொம்ப எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அது அப்படி பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு இது பிடிக்கல, இதுவும் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து பாட்டியும் ஆத்தரும் பேசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ரொம்ப அதிகமாக பேசிக்கிறது கூட இல்லை, உங்களுக்குள்ளே அதிகமாக ரொம்பவே வந்து கேப் விழ ஆரம்பிச்சிடுச்சு. So next பாருங்க, when I went to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her secularism with resignation. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. Some she smiled but never shooed them away. It used to be happiest of the day of her. ஓகே, இதில் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆத்தர் இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டார், இப்போ காலேஜ் போகிற வயசாகிடுச்சு. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு, யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க போகிறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டிலே வந்து பாட்டியும் ஆத்தரும் ஒன்றா தானே ஒரே ரூமில் இருந்தாங்க. இப்போ தனித்தனி ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆத்தர் வந்து தனியாக வந்து ஒரு ரூமில் இருக்கார். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்னமும் அதிகமான ஒரு கேப் வந்துச்சுன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் வந்து இவருக்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுது இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு, இந்த மாதிரி அந்த தாட்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அவங்க பாட்டி எதுவுமே வந்து ஃபீல் பண்ணல. எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வில்லேஜில் ஹாப்பியாக இருந்தாங்க, இங்கே வந்தோடனே அது கிடைக்கல, பட் அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தனி ரூம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியுமே அவங்க எதுவுமே சொல்லலை, அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே சொல்லலை. அவங்க பேசுகிறதே வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அவங்களோட ஸ்பின்னிங் வீல், அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஃப்ரம் சன்ஸ் ரைஸ் டு சன்செட், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து அதில் தான் உட்காந்துருப்பாங்க, அந்த ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஆஃப்டர்நூனில் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பேரோஸ் குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வராண்டாவில் உட்காந்துட்டு ப்ரெட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய லிட்டில் பிட்ஸாக நிறைய குட்டி குட்டியாக அதை பிச்சு நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ், 1-2 கிடையாது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். அது எல்லாமே வந்து இவங்களை சுற்றி வந்து உட்காந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ அது உட்காந்துட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அவங்க மேலே, அவங்க காலில், அவங்க தலையிலன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கோம். அவங்க எதுவுமே பண்ணாமல் அதுங்களை மட்டுமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ½ an hour இருக்கு இல்லையா, அவங்க அந்த பேர்ட்ஸ் கூட செலவழிக்கிற நேரம், அதுதான் வந்து அவங்க லைஃப்லேயே ரொம்ப வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. So after that, என்ன ஆகுதுன்னு பாருங்கள், when I decided to go abroad for further studies, I was sure my grandfather would be upset. I would be away for 5 years and
at her age one could never tell, but my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. Her lips moved in a prayer, her mind was lost in a prayer, her fingers were busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead, and when I left, I cherished a moist imprint as perhaps the last sign of physical contact between us. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டடீஸும் வந்து முடிச்சுட்டு அப்ராட் போய் படிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலான்ற மாதிரி ஆத்தர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி நம்ம முடிவெடுத்ததுனால பாட்டிக்கு எப்படியுமே இது ரொம்ப கஷ்டம்தான் தரும்ன்ற மாதிரி இவருக்குள்ளே இவர் நினச்சிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் போய் படிச்சுட்டு வர 5 years ஆகும். ஸோ அதனால் ரொம்ப இது சென்டிமெண்ட்லாம் ஆகிடுவாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவங்க வந்து எதுவுமே அவங்களுடைய எமோஷன்ஸோ எதுவுமே வெளிக்காட்டிக்கல. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே வராங்க, எதுவுமே பேசலை. அவங்க எப்பயும் போல் ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக ப்ரேயர்லேயே தான் இருக்குது. அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து அந்த ஜெபமாலையில் இருக்காது, அதையே வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவர் ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருனா, இதான் வந்து எங்களுக்கான லாஸ்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்கும், என்னை தொட்டு அவங்க கிஸ் பண்ண இந்த ஒரு இதுதான் வந்து கடைசி இதாக இருக்குன்ற மாதிரி அவர் ஏதோ சம்திங் யோசிச்சு பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட் that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms and I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer, and with frivolous rebooks. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் வந்து வெளிநாட்டுக்கு அப்ராட் போய் படிக்க போனார் இல்லையா, ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்க பாட்டி அவர் எப்படி பார்த்துட்டு போனாரோ, கடைசியாக அவங்க எப்படி பார்த்துட்டு அவர் போனாரோ அதே மாதிரியா இருக்குது. ஒரு நாள் கூட அதிக எக்ஸ்ட்ராவாக அவங்க வயசான மாதிரி வந்து தோணலை. எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியே இருக்கிறாங்க. இன்னமும் வந்து அந்த ப்ரேயர் ரிசைட் பண்ணிக்கிட்டு. ஸோ அவர் வந்து அந்த நாளில் கூட வந்து அவங்க எப்பயுமே அந்த ஸ்பேரோஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுவாங்களே, அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈவினிங் a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of the warriors. She had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. அவங்க பேரன் வந்துட்டார் இல்லையா, அப்ராட்லேருந்து காலையில் வந்தார். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க ப்ரே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் இருக்க விமன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓல்டு ட்ரம் வாங்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. செவரல் ஹார்ஸ், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, ரொம்ப நேரம் பாட்டி வந்து விடாமல் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாடிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, இது மாதிரி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. பட் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்க எப்போ விடணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க பாடிட்டே இருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாட்டி வந்து ப்ரேயர் பண்ணாமல் இப்படி பாட்டு பாடுறத ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்க்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, the next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go, but my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. ஸோ என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பாட்டி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஃபீவராக இருக்குது. டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியாக போய்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கிராண்ட் மதர் அவங்களோட பாட்டி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோட முடிவு வந்து சீக்கிரத்துலேயே வந்துடுச்சு, ரொம்ப பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இருக்க போகிற அந்த கொஞ்சம் நேரத்துலையாச்சும் வந்து நான் ப்ரேயர் பண்ண நினைக்கிறேன், என் டைமை நான் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை, நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கூட இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரிமைனிங் இந்த டைமில் வச்சு நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கையில் வச்சுருக்க பீட்ஸ்லாம் வந்து அந்த ஜெபமாலை வச்சுருப்பாங்களே அதை வச்சுக்கிட்டு அந்த ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க.
We protested, but she ignored our protest. She lay peacefully in a bed, praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving, and rosary fell from her lifeless fingers as a peaceful pallor spread on her face, and we knew that she was dead. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க லிப்ஸ் வந்து மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்க ஃபேஸ்லாம் வந்து அப்படி ரொம்ப ஒரு மாதிரி பேலாக இருக்குது, ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு we lifted her off the bed, and as is customary laid her on the ground and covered her with a red shroud. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. In the evening, we went to her room with a crude stretcher to take her to a cremated. The sun was setting and had lit our room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard, all over the veranda, in her room, right up to where she lay dead and wrapped in the red shroud. Thousands of sparrows sat scattered on the floor. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இறந்தவங்களை வந்து இந்த கிரவுண்டில் தரையில் படுக்க வச்சு ஒரு சில சாங்கியெல்லாம் பண்ணுறதுக்காக படுக்க வைப்பாங்க இல்லையா, சமயம் படுக்க வைக்கிறாங்க. ஒரு ரெட் கலர் துணி போட்டு அவங்கள க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ தெரிஞ்சவங்க இந்த எல்லோரும் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டியை அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு ஃபினரலுக்கான ஏற்பாடு பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அண்ட் தென் ஈவினிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்து அவங்கள எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சன் வந்து மறைய போது கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வராங்க. வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அந்த சமயத்தில் thousands ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். There was no chirping. We felt sorry for the birds, and my mother fetched some bread for them. We broke it into little crumbs, the way my grandmother used to, and threw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. ஸோ ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, 1 இல்லை 2 இல்லை, thousands ஆஃப் பேர்ட்ஸ் வந்துச்சு. வந்து அந்த பாட்டி போட்டு படுக்க வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அவங்கள சுற்றி அவங்க மேலே எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஃபுட்டு தரதுக்கு இதுக்கப்புறம் ஆள் கிடையாது இல்லையா. ஸோ அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க, இதுங்க வந்து பசியில் தான் வந்திருக்கு போலன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டி ப்ரெட்டை எப்படி பிச்சு அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் போடுவாங்களோ அதே மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போடுறாங்க. பட் அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க கூட இல்லை, நோட்டீஸ் பண்ணக்கூட இல்லை. ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க பாட்டியோட அந்த பாடி இருக்கு இல்லையா சுற்றி இருந்து கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துருந்துட்டு பறந்து போயிடுச்சு. ஈவன் ஒரு சின்ன சவுண்டு கூட போடல. ஸோ அது அங்கே வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க பாட்டியை கடைசியாக பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான், சாப்பாட்டுக்காக வரலைன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பெருக்கி வர்றவங்க வந்து அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி, த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி பை குஷ்வந்த் சிங். ஸோ நம்மளோட ஆத்தர் குஷ்வந்த் சிங் அவருக்கும் அவரோட கிராண்ட் மதருக்கும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவங்களோட பாண்டிங் பற்றி அவ்வளோ கிளியராக ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அவங்கள எப்படி வளர்த்தாங்கன்றதுலேருந்து இப்போ அவங்க இறக்குற வரைக்கும் அவங்களுடைய லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எப்படி அவங்களுடைய மென்டல் கண்டிஷன் இருந்துச்சுன்றது எல்லாமே அவ்வளோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவே ரொம்ப போதுமானது. இதுக்கான எஸ்ஸே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த எஸ்ஸே பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.